பஞ்சாப் மாநிலம் மொஹாலி மாவட்டம் கரார் பகுதியில் உள்ள வெஸ்டர்ன் டவர்ஸ் குடியிருப்பில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அரங்கேறிய ஒரு விசித்திரமான சம்பவம் மாநில அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கராரில் உள்ள நிதின் கோகல் என்பவரின் வீட்டிற்கு சோதனைக்காக சென்றனர். அதிகாரிகள் கதவை தட்டியபோது உள்ளே இருந்தவர்கள் அங்கிருந்த 2 பெரிய பணப்பைகளை 9வது மாடி ஜன்னல் வழியாக கீழே வீசினர். பரந்த 500 ரூபாய் தாள்கள் கீழே விழுந்த வேகத்தில் பைகள் பிரிந்து சுமார் 21 லட்சம் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள் அந்த வளாகம் முழுவதும் சிதறின. கீழே தயாராக நின்றிருந்த ஒரு ஓட்டுநர் அந்த பைகளை எடுத்துக்கொண்டு தப்ப முயன்றார். ஆனால் உஷாரான இடி அதிகாரிகள் அவரை துரத்தி பிடித்து பணத்தை கைப்பற்றினர். இந்த சம்பவம் குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இந்நிலையில் யார் அந்த நிதின் கோகல் என்று பார்க்கும்போது, நிதின் கோகல் ஒரு தகவல் தொழில்நுட்ப தொழிலதிபர் ஆவார். இவர் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானின் சிறப்பு அதிகாரி ராஜ்பீர் குமார் என்பவருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது. பில்டர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்று அவர்களுக்கு அரசியல் பாதுகாப்பு வழங்கியதாகவும், ஜிமாடா அதிகாரிகளுடன் கைகோர்த்து நிலப்பயன்பாட்டு உரிமம் பெற்றுத் தருவதில் முறைகேடு நடந்ததாகவும் இவர் மீது புகார் எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் ஆளும் ஆம் ஆத்மி அரசை சாடி வருகின்றன. பஞ்சாப் முதல்வரின் நெருங்கிய வட்டத்தில் இருப்பவர்களே இத்தகைய ஊழலில் ஈடுபட்டுள்ளனர் என்பதற்கு இந்த பணப்பைகளே சாட்சி என்று விமர்சித்துள்ளார். இந்த சோதனைக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது ஒரு பழைய நிறுவனத்தின் விவகாரமாக இருக்கலாம் என்று முதல்வர் விளக்கமளித்துள்ளார். மொஹாலி மற்றும் சண்டிகரில் சுமார் 12 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. சன்டெக் சிட்டி, அல்டஸ் பில்டர்ஸ் உள்ளிட்ட பெரிய கட்டுமான நிறுவனங்கள் ஜிமாடாவுக்கு செலுத்த வேண்டிய நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை ஏய்ப்பு செய்ததாகவும், பொதுமக்களிடமிருந்து வசூலித்த பணத்தை மோசடி செய்ததாகவும் எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் 2027 பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அங்குள்ள அரசியல் சூழலை மேலும் சூடாக்கியுள்ளது.